என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு பாசிப்பயிறு உருண்டை செய்யலான்னு இருக்கிறேங்க. அது பருப்புலையும் செய்யலாம், பயிறுலையும் செய்யலாங்க. நான் இன்னைக்கு பயிரில் செய்ய போகிறேங்க. அதுக்கு 1 டம்ளர் பாசி பயிறு எடுத்துருக்குறேங்க. இது வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு வறுத்துட்டு கூட போட்டு அரைக்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் வச்சுருக்கிறேங்க. நம்ம இன்னொரு ஏலக்காயோடு சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் வச்சுருக்கிறேங்க. ஒரு 4-5 ஸ்பூன் நெய் வரும், போதும். முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2-3 பல்லு தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இந்த முந்திரியோ தேங்காயோ போடாமையும் விடலாம். அது துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காவை இப்படி கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாமே நம்மளுடைய விருப்பந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாசி பயிரை வந்து நீட்டாக வறுத்துட்டு வந்துடலாங்களா. இந்த பாசி பயிரை இது வந்து நல்லா வாசம் வரலும் கொஞ்சம் பயிர் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுக்கணுங்க. இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். ஹை லெவலில் வைக்க வேண்டாம், மீடியத்தை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா இது வந்து கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணுங்க. கலர் இந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு கடிபடணும், அப்போ தான் நல்லா வறுத்துச்சுன்னு அறுத்துங்க. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க. ஆறுனோடனே நம்ம இந்த ஒரு ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே இந்த சூட்லேயே போட்டு வறுத்துக்கலாங்க. இதுக்கு ஏலக்காய் போட்டால் அந்த ஏலக்காய் வாசம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக போடலைங்க. நான் 1 மட்டும் போட்டேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ரொம்பவும் மையாக அரைக்க வேண்டாங்க, மாவு மாதிரி. ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் நறுன்னு இருக்கணுங்க. ரவா பதம் இல்லை, அதை விட நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். பட் வந்து கையில் இப்படி தேய்ச்சி பார்த்தோம்னா நறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு ஓட்டிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அதே மாதிரி ஒரே ஒரு பிஞ்சு சுக்கு பொடிங்க, பருப்புனால டைஜஷன் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம எல்லாம் கலந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நான் வானொலி வச்சுருக்கிறேன், அதுக்கு நெய் ஊற்றிடலாங்க. நான் இந்த ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம முந்திரியும் தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த இடத்துல தேங்காய் துருவி வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை தேங்காயே போட பிடிக்காது அப்படின்னா கூட ஓகே விட்டுலாம். தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம முந்திரியும் இந்த மாதிரி தேங்காய் கட் பண்ணி போடும்போது நம்ம சாப்பிடும்போது இடையில அப்படியே இது கடிபட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காயும் முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நெய்யிலேயேங்க நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, சர்க்கரை, பருப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன், ஒரு பிஞ்சு வந்து சுக்குப்பொடி போட்டேன், ஒரு ஏலக்காய் போட்டேன், எல்லாம் போட்டு சர்க்கரை எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்குறோங்க. இப்போ இதை வந்து இந்த மாவு வந்து இந்த நெய்யிலேயே போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. இதுலேயே ஏன் இதிலேயே போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் போட்டு வறுத்தோம்னா அந்த நெய்யோடு சேர்ந்து மாவு வறுபட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் இலக்கி கொடுக்குங்க. நமக்கு பிடிக்கிறப்போ ஈஸியாக வரும். நீங்கள் ஒயிட் சர்க்கரை வேணுனாலும் பிடிக்கலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியானது, ரிச் ஃபுட்டு அப்படிம்பாங்க. இந்த ரிச் ஃபுட்டில் போய் நம்ம ஏன் ஒயிட் சர்க்கரையை போடணும் அப்படின்ட்டு தான் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சமாக இலக்கி வருது பாருங்கள். அந்த இது வந்து சர்க்கரை வந்து நல்லா இலகி வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் இந்த மாவை போட்டு வறுக்கும்போது நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு தான் வறுக்கணும். இப்போ நம்ம
வறுத்து வச்சுருக்கோங்க இல்லைங்களா, முந்திரியும் ஏலக்காவும் முந்திரியும் தேங்காயும் இதை போட்டுக்கலாங்க. போட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம பிடிச்சிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு பழக்கம் இப்போ தான் புதுசாக நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் வடை சட்டியில் போட்டு வதக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நெய்யை சூடு பண்ணி வேறொரு பாத்திரத்தில் போட்டு நெய்யை சூடு பண்ணி மாவில் ஊற்றி பிடிச்சும் கிளறலாம், இப்படியும் கிளறலாம். இது ஒரு 5 நிமிஷம் போனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. பிடிச்சி நெய் அளவு சொல்ல முடியாதுங்க. இப்போ நான் உருண்டை எனக்கு இது பிடிக்க வரல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிறேங்க. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. பிடிச்சி பாருங்கள். உருண்டை வரலைன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பிடிச்சிக்கோங்க. இப்போ எனக்கு பிடிக்க வருதுங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் நெய் வெளியில் வரும். அளவு பிடிச்சாதான் உருண்டை நல்லா இருக்குங்க. இல்லைன்னா நல்லா அப்படியே ட்ரை ஆயிரும் உருண்டையவே. கொஞ்சம் ஆறுன வாட்டி நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் முந்திரி எல்லாம் நல்லா உள்ளே வர்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவை எடுத்து நல்லா டைட்டாக அப்படி அழுத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படியே ஜென்டிலாக அப்படி பண்ணுங்க, வந்துடும். நான் பாசி பயிறு இந்த டம்ளரில் எடுத்துங்க. இது ஒரு 150 கிராம் பிடிக்குங்க. இதில் பாதி அளவு நெய் தேவைப்படுதுங்க. நான் கொஞ்சம் ஒரு அந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூன் உங்கள்கிட்ட காட்டுன்னு அந்த ஸ்பூனில் ஊற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு டம்ளர் பருப்பு எடுத்தோம்னா 1/2 டம்ளர் நெய் தேவைப்படுதுங்க. இப்போ நமக்கு பாசிப்பயிறு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒயிட் சர்க்கரை போட்டு செய்கிறாங்க. நான் ஒயிட் சர்க்கரை அதிகம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு சில பலகாரத்துக்கு தான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நமக்கு பார்க்குறதுக்கு பார்த்தா நம்ம எவ்வளோ நெய்யெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, புதுசாக இப்போ சூடாக கொஞ்சம் பிடிச்சோம். அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவர் போச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிருங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 1 கிலோ ஒரு பாசி பயிறு வாங்கிக்கோங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ஒரு அரைச்சி மெஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போலாம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ, பவுல்லையோ அல்லது டம்ளர்லையோ எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு சர்க்கரை, அவ்வளோதான். நான் சொன்ன முறைப்படி போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க. இப்போ நான் உங்களுக்கு குறைஞ்ச அளவு தான் செஞ்சு காட்டிருக்கிறேன். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருப்பீங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அளவாக நம்ம கொடுத்துருக்குறேன். ஒரு 150 கிராம் தான் போட்டேன். 150 கிராமுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 உருண்டை வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். பார்த்தா நமக்கு இது பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பிட்றது ஈஸி, செய்கிறது ஈஸி, உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியாக சத்தானதாக பொருளாக போடுறது உங்களை டக்குன்னு சேரும். தேங்க்யூ.